வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது கற்கண்டு வைத்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் செய்யக்கூடிய பிரசாதம் தான். இது முழுக்க முழுக்க கற்கண்டு ஸ்பெஷல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நாம் எடுத்துருக்க கற்கண்டு இப்படியே முழுசாக வச்சு நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால் இதை உடச்சி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அளவு பார்க்கவும் சரியாக இருக்கும். அதனால் இந்த கற்கண்டு நீங்கள் நல்லா நொறுக்கிக்கோங்க. பொடிசாக ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்க்கரை மாதிரி நல்லா துண்டு துண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக இருந்துட்டால் பரவாயில்லை. இந்த மாதிரி பெரிய கற்கண்டு தான் நல்ல ருசியாக இருக்கும். அதனால் இதுவே எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க கப்பால் 3 கப் அளவுக்கு நொறுக்கின கற்கண்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு மெஷரிங்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே அளக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்க கப் ஓரளவுக்கு மெஷரிங் கப்புக்கு சரியாகவே இருக்கும். பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது ரேஷன் பச்சரிசி தாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். பொங்கலுக்கு நாம் பயன்படுத்துகிற மாதிரி சாதத்துக்கான பச்சரிசி பயன்படுத்தணும். மாவு பச்சரிசி பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு பாசிப்பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா போதும். நான் இப்போ அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். 2 கப்புன்றதுனால அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதிகமாக பாசிப்பருப்பு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சலசலப்பு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா கொஞ்சமாக, அதுலேயே இந்த அரிசியும் பருப்பும் ஊறட்டும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு செய்யும் போது சீக்கிரமாக வேகும். இப்போ எந்த பானையில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பானையில் பால் சேர்த்துக்கலாம். முழுக்க முழுக்க இந்த கற்கண்டு சாதம் பால் சேர்த்து தாங்க செய்யணும். வெறும் தண்ணியில் செய்யக்கூடாது. நான் 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் பேக்கெட் முழுசாக சேர்க்குறேன். அளவு பார்த்திங்கன்னா நான் எடுத்த கப்பால் 4 கப் அளவுக்கு பால் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 4 கப்பு பால் 4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இந்த 4 கப்பு பாலுக்கு நீங்கள் அப்படியே 2 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 8 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அளவு சரியாக இருக்கும். ஒரு கப் அரிசிக்கு 5 பங்கு தண்ணி அப்படி வைக்கலாம். நான் இப்போ 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 10 கப்பு தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ 4 கப்பு நான் பால் எடுத்துருக்கிறேன். 6 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணி அளவுக்கு எப்படின்னா உங்களுடைய அரிசியை பொறுத்து. இந்த அரிசி சீக்கிரமாக வெந்துடும். சில அரிசி கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். அப்போ தண்ணி உங்களுக்கு ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படலாம். அரிசியை பொறுத்து தண்ணி அளவு ஒரு கப்பு முன்ன பின்ன தேவைப்படும். இப்போ 4 கப்பு பால் 6 கப்பு தண்ணீர் சேர்த்து நான் இப்போ பாலை கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ ஊற வச்சுருக்குறோம் இல்லையா அரிசி பருப்பு, அது ரெண்டுத்தையுமே நாம் இதில் சேர்த்துடலாம். நாம் சக்கரை பொங்கல் செய்கிற மாதிரி தாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க பாலில் வேக வச்சு வெறும் கற்கண்டு மட்டுமே சேர்த்து செய்யக்கூடிய பிரசாதம். இதை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்த கற்கண்டு சாதம் பிரசாதம் ஒரு விசேஷமானது. இப்போ நான் அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டேன். இதை சேர்த்து நம்ம அப்படியே அது குழையிற வரைக்கும் வேக விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே மாதிரி ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நடுவில் கிண்டி விடணும். இல்லைன்னா அடிப்பிடிக்கும். இது நான் வச்சுருக்கிறது ஸ்டீல் பாத்திரன்றதுனால சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக நடுவில் நாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் சேர்த்து வேக வைக்கிறோம். அடியில் அடிப்பிடிக்க ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சாதம் பாலோட கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் நாம் நல்லா கொதிக்க விட்டு வேக விடும்போது பால் பொங்கி வழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளேமை கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேக விடுங்க. இது போல் நல்லா தளன்னு அந்த பால்லையே அந்த அரிசி குழஞ்சி வேகணும். பாசிப்பருப்பு ரொம்ப அப்படியே வேகணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா பூ போல் மலர்ந்துடும். அரிசி சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நான் சேர்த்த அந்த பால், தண்ணி, அரிசி எல்லாமே மிகச்சரியாக வந்திருக்கு நமக்கு. இது கூட இன்னொரு கப் தண்ணீர் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இந்த தண்ணியோடவே நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சு அதுக்கப்புறமா வேக விட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நமக்கு அதிகமாக தண்ணீர் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதையே நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பால் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு தண்ணி அளவு குறைவாக தேவைப்படும். பால் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே ஒரு க்ரீமியாக அந்த சாதம் நமக்கு குழஞ்சி வந்திருக்குது. சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அரிசி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரிசி பதம் இருக்கணும். அது போல் இருந்தால் தான் இந்த சாதம் ருசியாக இருக்கணும். ரொம்ப அப்படியே சர்க்கரை பொங்கல் மாதிரி குழஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு
கற்கண்டு பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து ஒரு 2½ கப்பு அளவுக்கு நான் சேர்த்துட்றேன். 2½ 2.25 கப்பு அளவுக்கு நான் கற்கண்டு சேர்த்துக்கிட்டேங்க. 3 கப்பு கற்கண்டு கண்டிப்பாக தேவைப்படும் இதுக்கு. கொஞ்சம் இனிப்பு குறைவாக வேணுன்றவங்க ஒரு 2½ கப்புலேருந்து சேர்த்துக்கலாம். எனக்கு இனிப்பு ரொம்ப குறைவாக தான் வேணும் அப்படின்றவங்க 2 கப்பு சேர்த்துக்கிட்டா போதும். 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு கற்கண்டு. உங்களுடைய இனிப்பு சுவையை பொறுத்து. நான் இப்போ சேர்த்த அளவு சரியாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. பாருங்கள், நான் ஓரளவுக்கு அந்த 3 கப்பு கற்கண்டில் கொஞ்சம் தான் மிச்சம் வச்சேன். எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இந்த கற்கண்டு சேர்த்து நம்ம கிளற நல்லா தளன்னு சாதம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இளகி வரும். அந்த கற்கண்டெல்லாம் சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிடும் சூட்டுக்கு. இப்போ இந்த பதத்தில் ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி இது கோயில் பிரசாதம் இல்லைங்களா, இதில் ஸ்பெஷல் என்னென்னா பச்சை கற்பூரம் சேர்க்கறது தான் இதோடைய ஸ்பெஷல். அதனால் பச்சை கற்பூரம் அளவு வந்து ரொம்ப முக்கியம். நிறையா சேர்த்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வாயில் வைக்க முடியாது. பச்சை கற்பூரம் சேர்க்கறது பெருசு இல்லைங்க, அளவை ரொம்ப கேர்ஃபுல்லாக சேருங்க. இங்கே பாருங்கள், இந்த சின்ன பாக்ஸு இதுதான் பச்சை கற்பூரம். ஒரு கட்டி இவ்வளோ பெருசு இருக்குது. இதில் வந்து ஒரு கடுகு அளவு தான் நாம் இந்த அளவுக்கு சேர்க்க போகிறோம். நிறைய சேர்த்துறாதீங்க, பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுறது உங்களுக்கு இந்த கடுகு அளவுக்கு. ஒரு வெந்தயம் எவ்வளோ இருக்குமோ அந்த சைஸ் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் இந்த 2 கப்பு சாதத்துக்கு போதுமானது, வேறு சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா கிளறிடலாம். இதற்கு நிறைய நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து தாளிப்பாங்க. அதுதான் இந்த கற்கண்டு சாதத்தோடைய ஸ்பெஷல். நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். நாம் வந்து அவ்வளோ நெய் ஊற்றியெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இதுவே கொஞ்சம் கூடுதல் தான். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி பாதாம் நறுக்கி போட்டு நல்லா வறுத்து இப்போ இந்த கற்கண்டு சாதத்தில் சேர்த்துடுறோம். இதை வந்து நாம் சர்க்கரை பொங்கல்னு சொல்ல முடியாதுங்க. இதுக்கு பேரே கற்கண்டு சாதம் தான். ஒரு கோயிலில் ஒரு பிரசாதம் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த கற்கண்டு சாதம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொங்கல் அப்போ கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க. பொங்கல் அன்னைக்கு எல்லா இடத்துலையுமே சர்க்கரை பொங்கல், அதாவது வெல்லம் சேர்த்து சர்க்கரை சேர்த்து இது போல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க. ஆனால் சிதம்பரம் கோயிலில் கற்கண்டு சேர்த்து இந்த கற்கண்டு பொங்கல், அதாவது கற்கண்டு சாதம் தான் ஸ்பெஷலாக தருவாங்க. நீங்களும் இந்த கற்கண்டு சாதம் செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. எல்லாமே பால், நெய், கற்கண்டு சேர்த்து நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கற்கண்டு சாதம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. கண்டிப்பாக செய்து பார்த்து சொல்லுங்கள். செய்தவங்க கமெண்ட்டில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.